பெரிய பெரிய துறமார்கள் இருக்காங்களா, இங்கிலீஷ் கலெக்டர்கள்லாம் 1850களில் ஃபர்ஸ்ட் டீ இங்கே வந்தோடனே அவங்களுக்கு அது ஒரு மிக முக்கியமான பானம். சூடாக டீ கலெக்டரேட்டில் கொடுப்பாங்க. அப்போ டீ கலெக்டருக்கு வந்த உடனே அவர் கலெக்டருக்கு பக்கத்தில் நம்மளால் படித்த பெரிய ஆளுங்க பல பேர் உட்காந்துருப்பான்ல, அடுத்த லெவல் ஆஃபீஸர், அவன் வீட்டிலேருந்து பால் கொண்டு வந்திருப்பான். அவங்க வீட்டில் சொல்லி அனுப்பிச்சிருப்பான், இதாண்டா நல்லது, இதை குடி அப்படின்னு சொல்லி. அவர் துரை டீ குடிப்பார். அவர் இப்படி ஒன் கப் அப்படி கொடுக்கும்போது துரை சொல்றாரு, வேணாம்னு சொல்லக்கூடாது, ஆனா வீட்டுல அம்மா இதை கொடுத்து அனுப்பிச்சிருக்கா, என்ன பண்றது, ரெண்டையும் ஒன்னா கலக்க. உண்மையிலே நடந்தது. அப்படிதான் நம்ம இப்ப குடிக்கிற பால் பாயசம், தேநீர் பால் பாயசம் சாப்பிடுறது அப்படி வந்ததுதான். அப்புறம் அவங்க அந்த அளவுக்கு காஃபி மேல அதுவும் அந்த கும்பகோணம் டிகிரி காஃபி காலங்காத்தால அந்த ஃபில்டரை போட்டு அதுல இறக்கி, எனக்கும் அந்த காஃபி பிடிக்கும். நான் சும்மா எல்லாம் பொய் சொல்ல விரும்பல, காஃபி பிடிக்கும். ஆனா அது மேல ஒரு பேய் வெறியோட இருக்கக்கூடிய பீப்புளை பார்க்கும்போது, நான் காலையில அப்படிதான் குடிச்சானோ, அப்படியே கள்ளி சொட்டா இறங்கணும், அது மாதிரி நான் பால் வச்சு சாப்பிடணும்னு நினைக்கிற ஒரு அடிக்ஷன். ஏன்னா உண்மையிலே நார்மலா இவங்க இங்கே சாப்பிட்ற காஃபிலாம் கசப்பாதானே இருக்கு, பயங்கர தண்ணியா இருக்கு இல்லையா, ஆனா கேஃபின் கம்மி தான். ஆனா நம்ம ஊர் டிகிரி காஃபியோட கேஃபின் அதிகம், மிக அதிகம். அது ஃபில்டர் பண்ணி வரும்போது மிக அதிகம். உண்மையிலே பிரெக்னென்ட் லேடிஸ், லாக்டேட்டிங் மதர்ஸ் எல்லாம் அந்த காஃபி சாப்பிடக்கூடாது. ஒரு நாளோ 2 நாளோ நம்ம ஆசைக்கு சாப்பிட்ட, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எல்லாரும் காஃபி குடிக்கணும், குடிச்சிக்கோங்க. டீ ஒரு நாள் இது மாதிரி பால் சேர்த்து குடிக்கணும், குடிச்சிக்கோங்க. ஒரு நாள் இன்றைக்கி ஒரு நாள் குடிக்கலாம். மீதி 5 நாள் நம்முடைய காலை பானம் ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கும். எப்படி இருக்கலாம்?